வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் ரோஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு ஆயிலெலாம் ரொம்ப தேவையில்லை. ஒரு ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டாலே போதும். அதை அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அதனால் எல்லாருமே சாப்பிடலாம். செய்கிறதும் ஈஸி. இது மசாலா வந்து நிறைய சேருது. அதனால் இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட்டு, அதோட அரோமா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் சொல்லியிருக்கிற அளவுலேயே நீங்கள் செய்து பாருங்கள். மீனை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணிவிடுங்க, ஸ்லைஸ் போடாமல். அப்போ நல்லாயிருக்கும். நம்ம சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். 1/2 கிலோ மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். சோம்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க. 10 வரமிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி. இது ட்ரை ஆட்டு ஒரு சுற்றி எடுத்துருவோம். ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 25 சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துருவோம். காஞ்ச மிளகாய், மல்லி, சோம்பு. நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுற்றி எடுத்தாச்சு. இப்படி கோர்ஸாக அரைச்சிடுங்க. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி, இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை. இதை இப்போ வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிடுங்க. எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்துருவோம். மசாலா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. மீனோட இதை மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 அன் ஹவர் ஆயிட்டு. இப்போ வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம மீனெல்லாம் அதில் செட் பண்ணிடலாம். இந்த மசாலாவோட சாப்பிட்றதுல இந்த மீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உப்பு காரம் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கிடுங்க. ஒரு சிலர் வந்து உப்பு நிறைய எடுக்கிறாங்க, காரம் நிறைய எடுப்பாங்க. சிலர் வந்து ரொம்ப எடுக்கிறதில்ல. அதனால கூடுதலாக குறவும் உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் உப்பு காரம் சேர்த்துக்கிடுங்க. ஒரு பக்கம் வெந்த உடனே அப்படி மாற்றி விட்டுடலாம். மீன் வந்து முள் இல்லாமல் எடுத்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா துண்டு மீனாட்டு. மீன் வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ இந்த மசாலா வந்து ஈஸியாக கரிஞ்சு போகாது. மீனும் உள்ள வர நல்லா வெந்து கிடைக்கும். ஃபிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். அது மீன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மசாலா எல்லாம் உதிர்ந்து போகாமல் மசாலாவோடு அப்படியே இருக்கும். அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபிஷ் வச்சு ஒரு ஃபிஷ் ரோஸ்ட்டு. இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது இந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடுச்சுல
ரொம்ப நல்லாயிருக்கும். ரோஸ்ட்னால் ரொம்ப ஆயிலெலாம் கிடையாது. நம்ம 1 or 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாலே போதும். இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? லெமன் வேணுன்னா ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. ரோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.